Hi students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் கியூப் டீக்கான வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், அதாவது காஸ் 3a is equal to 4 காஸ் கியூப் a மைனஸ் 3 காஸ் a, இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? அப்போது 4 காஸ் கியூப் ஏவை அப்படியே வச்சுட்டு இந்த -3 எங்கே கொண்டு வந்தால் அது எப்படி மாறும்னா காஸ் 3a ப்ளஸ் 3 காஸ் ஏன்னு மாறிடுமா? இப்போது காஸ் கியூப் ஏவை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு 1/4 இங்கே கொண்டு வந்துட்டோம்னா காஸ் 3a ப்ளஸ் 3 காஸ் ஏன்னு மாறிடுமா? ஸோ இதுதான் நமக்கு தேவை. இப்போது லாப்லஸ் ஆஃப் காஸ் கியூப் டி இஸ் ஈக்குவலன் டு 1/4 காஸ் 3t ப்ளஸ் 3 காஸ் டி. ஏ எல்லாம் டீயாக மாற்றிடுறேன். ஓகே, இப்போது இதுக்கு நான் லாப்லஸ் அப்ளை பண்ணுறேன் இல்லையா? இங்கே 1/4ங்கிற கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்தால் லாப்லஸ் ஆஃப் காஸ் 3t ப்ளஸ் 3 காஸ் டி இப்படி மாறிடும். சரியா? இப்படி மாறிடும். இப்போது லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணால் இது ரெண்டுக்கும் தனித்தனியாக லாப்லஸ் அப்ளை பண்ணலாம். லாப்லஸ் ஆஃப் காஸ் 3t அதே மாதிரி 3 லாப்லஸ் ஆஃப் காஸ் டி அப்படின்னு தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். அதுதான் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டியோட அட்வான்டேஜ். ஸோ இப்போது காஸ் 3tக்கான வேல்யூ என்னென்னா காஸ் 3tக்கான வேல்யூ s/s² ப்ளஸ் 3². ஓகே, அதே மாதிரி காஸ் டீக்கான வேல்யூ s/s² ப்ளஸ் 1² ஒன்று தான். ஓகே, ஸோ லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் கியூப் டி அதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். ஓகே.